இந்த பதிவை தேர்ந்தெடுத்து வந்தவங்க எல்லாத்துக்கும் இனிய இரவின் வணக்கம். நாம் இப்போ பார்க்க போகிறது என்ன அப்படின்னா, உங்களோட கனவு நீங்கள் கண்டுக்கிட்டு இருக்க இல்லை உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் அடைய நினைக்கிற ஒரு கனவு லட்சியம் நீங்கள் எப்படி வேணால் வச்சுக்கலாம். அந்த கனவு என்ன, ஏன் அந்த கனவு இன்னும் உங்களுக்கு கை கெட்டலை, அது எப்படி கை உங்களோட கைகளுக்கு ஏற்ற தூரத்துக்கு கொண்டு வருது, இல்லைனா உங்கள் கைகள் அதை எப்படி பற்றி கொள்வது அப்படின்னு பார்க்கலாம். நீங்க என்ன ஃபர்ஸ்ட் கனவு காண்றீங்க அப்படின்னு பார்க்கலாம். அதுக்கப்புறம் வந்து அந்த கனவ வந்து கதவ கெட்டியா பிடிச்சுக்கோங்க. நான் கனவ எப்படி பிடிக்கிறதுன்னு சொல்றேன். Clean it up. Higher power. All that glitters. உங்கள் கனவு என்ன அப்படிங்கிறத பார்க்கறதுக்கு முன்னாடி பிரபஞ்சம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, உங்கள் கனவு நனவாகாமல் போனதுக்கு காரணம் வந்து உங்கள் வாழ்க்கையில் ஒரு டார்க் எனர்ஜி இருக்குது. ஏன்னா தேவையில்லாத சுமைகளை நீங்கள் சுமந்துட்டுருக்கீங்க. நீங்கள் வந்து உங்கள் கனவு நனவாகிறதுக்கு நீங்கள் எஃபர்ட் போடுறதோட முடிச்சுக்கணும். அது எப்படி நடக்குங்கிறத வந்து பிரபஞ்சத்துக்கிட்ட விட்டால் மட்டும்தான் உங்கள் கனவு நனவாகும். ஏன்னா நீங்கள் வந்து இப்போ வந்து உங்களுக்கு ஒரு டார்கெட் கோ தி டிஸ்டன்ஸ், அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. உங்கள் கனவு எப்படி நனவாகிறதுன்னு ஈஸியாக சொல்லிட்டாங்க பிரபஞ்சம். வை கொஷின் நிறையா கேளுங்க. ஏன் நடக்கலை, ஏன் நான் இதை பண்ணேன், ஏன் ரிசல்ட் வரல, ஏன் கேள்வி கேட்டுகிட்டே இருங்க, விட கிடைக்கும். அடுத்தது வந்து மேபி ஜேர்னல் உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கலாம். நீங்கள் பண்ண ஃபெயிலியர் அட்டம்ஸ் எல்லாம் லிஸ்ட் பண்ணுங்கள். ஏன் நடக்கலை, எதனால் விட்டு போச்சு. இப்போ லவ் ஃபெயிலியராக இருந்தால் கூட ஏன் அப்படி. உங்கள் காதல் ஜென்யூனாக இருந்தால் காதல் தோற்று போகாது. அது இந்த காதல் போச்சு அப்படின்னா பிரபஞ்சம் உங்களுக்கு உங்களோட அழகான துணையை அனுப்பிச்சு வச்சுட்டுப்பாங்க. ஸோ நீங்கள் எங்கேயோ தப்பு பண்ணீங்க. ஏன்னா ஆல் தட் கிளிட்டர்ஸ். நான் ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இப்போது நீங்கள் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் ஏதோ ஒரு பிஸ்னஸ், சின்ன ஒரு வீட்டிலேருந்து ஒரு விஷயம் பண்ணணும்னு நினைக்கிறீங்க. அதுக்கு வந்து ஒரு எக்யூப்மெண்ட் வாங்கணும், இல்லைனா ஒரு ஏதோ ஒரு விஷயம் நீங்கள் வாங்கணும். அந்த விஷயத்தை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு அப்படின்னா நீங்கள் காசு சேர்த்துட்ருக்கீங்கன்னு வச்சுக்கலாம். ஆனால் வந்து இடையில வந்து ஒரு ஃப்ளாஷி ஆட் போகுது, இல்லைனா வந்து ஒரு மூவி வருது. எல்லா ஃப்ரெண்ட்ஸ் போகிறாங்க, ஸோ நானும் போகிறேன், நான் பார்ட்டி போகணும் அப்படின்னு போகிறீங்க. அங்கே வந்து உங்கள் காசெல்லாம் ஸ்பெண்ட் பண்ணிடுறீங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்கள் உங்கள் கனவை நோக்கி போகிற அந்த பயணத்துக்கு சேர்த்து வச்சிருந்த காசு புஸ்வானம் தான். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் தீபாவளிக்கு ட்ரெஸ் வாங்கிட்டீங்க, இல்லை தீபாவளிக்கு பட்டாசு வாங்கிட்டீங்க அப்படின்னா அந்த காசு என்ன ஆகும், போயிடும். அப்போ உங்கள் கனவு என்ன ஆகும், கை கெட்டாத தூரம் தான். ஸோ நீங்கள் அது மாதிரி ஏதோ ஒரு கெட்ட ஹேபிட்டை வந்து க்ளீன் பண்ணணும். அதாவது இன்னொரு விஷயம் நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, ஒரு விஷயம் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னா அதுக்கான ஹார்ட் ஒர்க் நீங்கள் போடுறதில்ல. அடுத்தது ஏதாவது உங்களுக்கு வந்து ஜிகுன்னு தெரிஞ்சுது அப்படின்னா அங்கே தாவிடுறீங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா கோ த டிஸ்டன்ஸ். அந்த வலியை தாங்கினா மட்டும்தான் வெற்றி கைக்கு வரும். வலியை நீங்கள் அனுபவிக்கலை அப்படின்னா வெற்றி கைகளுக்கு வராது. இது பிரபஞ்ச நியதி. இதை நீங்கள் புரிஞ்சிக்காமல் ஃபேன்சியாக ஃப்ளாஷியாக இருக்க திங்ஸ் பின்னாடி போனீங்க அப்படின்னா நம்மளும் மின்மினி பூச்சி மாதிரி தான், பட்டாம்பூச்சி மாதிரி தான், அப்படியே மினுக்கிட்டு போயிடுவோம். அங்கே ஒன்றும் இருக்காது. பிரபஞ்சம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ரொம்ப ரொம்ப டெடிக்கேட்டடாக இருங்க. பிரபஞ்சத்துக்கு தெரியும் உங்களுக்கு எப்போ கொடுக்கணும் அப்படின்னு. அவங்க உங்களை சோதிக்கிறாங்க. நீங்கள் வந்து வேணுங்கிற கனவை அடையிறதுக்கான முயற்சியை போடுறீங்களா அப்படின்னு. நீங்கள் அங்கங்கே இங்கே பார்த்தீங்க அப்படின்னா பாசு பிரேக்கை போட்டு எங்கே ஓடிடுறீங்க. ஸோ அதனால தான் இன்னும் வந்து உங்கள் கனவு நினைவாகலை. அந்த ஒய்க்கான காரணமும் இதுதான். நீங்கள் ஒய் அப்படின்னு கேட்டிருக்கீங்க பிரபஞ்சத்திட்ட. ஒய் கடவுளே அப்படின்னு கேட்டதுக்கு பிரபஞ்சமும் கடவுளும் சேர்ந்து சொல்கிறாங்க, இதுதாண்டாப்பா காரணம், இதை பண்ணாத, எல்லாமே சரியாயிடும், நாங்கள் இருக்கோம். பிரபஞ்சம் ஹையர் பவர் உங்களுக்கு ஃபேவராக தான் இருக்காங்க. பட் நீங்கள் பண்ண வேண்டிய விஷயத்த பண்ணுறீங்களா அப்படின்னா இல்லை. அதனால தான் உங்களோட கனவு என்னன்னு பார்ப்போம். பிரபஞ்சம் சொல்கிறாங்களா அப்படின்னு பார்க்கலாம். வாட் இஸ் யர் ட்ரீம் ஸ்பிரிட்ஸ் ப்ளீஸ். கனவு என்ன ஆக்சுவலாக? எந்த கனவை எட்டி பிடிக்க முயற்சி பண்ணி கீழே விழுந்துட்டுருக்காங்க? டிசையர் இஸ் ஃபியூலிங், ஒரு கனெக்ஷன், லவ் இருக்கலாம், எமோஷனல் ஹீலிங். அதுதான் இங்கே க்ளீன் இட் அப். இது வந்து காதலையும் இருக்கலாம். காதலில் கம்யூனிகேஷன் தான் உங்களோட கனவாக இருந்தால் உங்களுக்கு எமோஷனல் பேகேஜ் இருக்கா, இல்லைனா உங்கள் பர்சனுக்கு எமோஷனல் பேகேஜ் இருக்கலாம். மேபி நான் உங்களை பற்றி பேசுகிறனால உங்களை பற்றியே நான் சொல்லிடுறேன். உங்களோட ஆசை பார்த்தீங்க அப்படின்னா கம்யூனிகேஷன். சரி, நம்ம இதை கிளாரிஃபை பண்ணுவோம்.
காதல் விஷயம் தான் உங்க கனவு அப்படின்னா, உங்களோட பழைய விஷயங்கள் எல்லாத்தையுமே நீங்க ஹீல் பண்ணிட்டு வெளியில வரணும். பழசுல உங்கள யாராவது ஏமாத்திருக்கலாம், முதுகுல குத்திருக்கலாம். அதுக்காக இந்த புது காதல் வந்து உங்கள முதுகுல குத்தணும்னு அவசியம் இல்ல. யூ நீட் டு ட்ரஸ்ட். முயற்சி பண்ணி தான் பார்க்கணும். நம்ம கேரண்டி வாரண்டியோட காதல்ல என்டர் ஆக முடியுமா? முடியாது. முயற்சி பண்ணி பாருங்க. சில டிட்டாச்டா இருங்க. சப்போஸ் அவங்க சரியில்ல அப்படின்னா, அவங்க கிட்ட ஏதோ ஒரு பாடம் கத்துன்ருப்பீங்க. அவ்வளோதான் அவங்களோட சாப்டர் முடிஞ்சு போச்சு. போய்க்கிட்டே இருங்க. அதான் எமோஷனல் ஹீலிங் வந்து உங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம். அ எதுக்கு 2க்குமே இந்த காதல் உங்க வாழ்க்கையில வரதுக்கும் அதுதான் அவசியம். உங்களோட கம்யூனிகேஷன் நீங்க காதல சொல்றதுக்கு கம்யூனிகேஷனுக்கும் அதுதான் அவசியம். ஸோ இந்த இதுதான் உங்கள பிளாக் பண்ணுது. அதே சமயம் உங்கள நெறைய விஷயங்கள் மேபி ஆப்ஷன்ஸ் உங்களுக்கு இருந்தது அப்படின்னா, அதெல்லாம் சரிப்பட்டு வராது. இது காதல பொறுத்த மட்டும். நீங்க வந்து அந்த ட்ராமா, அந்த பொய் சொல்ற பழக்கங்கள் இதெல்லாம் நீங்க விடணும். உண்மைய பேச கத்துக்கணும். அப்போ உங்க காதல் உங்க கைகள்ல வரும். இது காதல் சம்மந்தப்பட்டவங்களுக்கு. வேற ட்ரீம் ஸ்பிரிட்ஸ் ப்ளீஸ். வேற ட்ரீம் டெசிஷன். You are at a critical point in your life. Meeting a clear and confident choice will lead to positive outcomes. டார்கெட் டெசிஷன். உங்களுக்கு என்ன வேணுங்கிறத முடிவெடுத்துக்கும். அதனால தான் நம்ம இங்கேயே பார்த்தோம். எக்ஸ்பெக்டேஷன். கடைசி வரைக்கும் பிரபஞ்சம் என்ன ட்ரீம்னு சொல்ல மாட்டேங்கிறாங்க. ஸோ இருக்கட்டும். சக்ஸஸ் தான் பாட்டம் டெக்கில் இருக்கு. ஸோ உங்கள் கனவை நீங்கள் அடைய முடியுமா அப்படின்னா அடைய முடியும். உங்களோட கனவு ஏதாவது ரகசியமாக இருக்கலாம். அப்படியே வச்சுக்கலாம். ஏன்னா பிரபஞ்சம் சொல்ல விரும்பல. நான் இதுக்கு மேலே தோண்ட மாட்டேன். ஸோ உங்களோட கனவு ஏன் நனவாகல? காதலை பற்றி பார்த்துட்டோம். அது ஏன் நனவாகலை அப்படின்னு. இங்கே பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட கரியர் இல்லைனா வேறு ஏதாவது ஒரு விஷயம் பற்றின வேறு ஏதாவது கனவு அப்படின்னா, நீங்கள் ஒரு முடிவோடு இல்லை. நீங்கள் வந்து பிரபஞ்சம் உங்களை வந்து ஒரு கிரிட்டிக்கல் பாயிண்ட்டுக்கு தள்ளிட்டு போயிட்டுருக்காங்க. நீங்கள் எப்போ முடிவு எடுத்தே ஆகணும். ஒன்றா நான் பேச போகிறேன், நான் வந்து மூவ் பண்ண போகிறேன், நான் வந்து என்னோட கனவுகளை வந்து அடைய போகிறேன் அப்படிங்கிறதுல முடிவு ரொம்ப டிட்டர்மைண்டாக முடிவு எடுத்துட்டு அதை ஃபோக்கஸ் பண்ணி அதில் வேலை செய்யுங்க. தாவாதீங்க, இங்கேயும் அங்கேயும் தாவாதீங்க. பழைய ஹேபிட்ஸ்க்கெல்லாம் குட் பை சொல்லிட்டு புதுசாக பிறந்துக்கோங்க. 2026 வேறு பக்கம் வந்துருச்சு. யூ ஹோல்ட் ஹை ஹோப்ஸ் அண்ட் பாசிட்டிவ் எக்ஸ்பெக்டேஷன் ஃபார் லவ். யூ ஆர் ரெடி டு எம்ப்ரேஸ் நியூ எமோஷனல் எக்ஸ்பீரியன்ஸ் வித் அன் ஓப்பன் ஹார்ட். ஸோ மோஸ்ட்லி இது காதலை பற்றி தான் பேசுது. ஸோ அந்த டெசிஷன் தான் உங்களுக்கு வேணும். மேபி நீங்கள் காதலை சொல்லணும்னா அந்த கம்யூனிகேஷன் உங்களுக்கு பிளாக் ஆகிறதுக்கு நீங்கள் பாஸ்ட்டில் உங்களை யாராவது முதுகில் குத்திருக்கலாம். பாஸ்ட்டில் உங்கள் காதல் நடக்காமல் போயிருக்கலாம். காதல் கனவாகவே போயிருக்கலாம். அதுக்காக சாகிற வரைக்கும் யாரையும் காதலிக்க மாட்டேன்னு இருக்க போகிறீங்களா என்ன? அதான் பிரபஞ்சம் கேட்குறாங்க. இருந்திருக்கலாம். அது உனக்கு பாடம் தான் கற்று தந்தது. அவ்வளோதான். ஸோ இப்போ வந்து ஒரு அழகான காதல் வரும்போது அப்படி ஆகிடுமோ, இப்படி ஆகிடுமோ, நான் போய் சொன்னால் என்னோட ஈகோ கிளாஷ் ஆகும். ஏதோ ஒரு விஷயம் உங்களை தடுக்குது. அது வந்து பாஸ்ட் ஊன்னால் தான். அந்த எமோஷனல் ஹீலிங். ஓ மை காஷ். எமோஷனல் ஹீலிங் மண்டையில் இருக்கிற குப்பையெல்லாம் கீழே கொட்டுங்கன்றாங்க பிரபஞ்சம். வேற ஒன்றும் இல்லை. யூ வில் பி ஷோன் த வே. உங்கள் காதல் ஆகட்டும், உங்களோட கம்யூனிகேஷன் ஆகட்டும், உங்கள் கெரியர் ஆகட்டும், இந்த டெசிஷன் நீங்கள் எடுக்க வேண்டியதெல்லாம் முடிவு மட்டும்தான். பாதை தானாகவே புலப்படும். இதை விட உங்களுக்கு என்ன கேரண்டி வாரண்டி பிரபஞ்சம் கொடுக்க முடியும்? யூ ஆர் இன் த ரைட் டைரக்ஷன். யூ ஆர் இன் த ரைட் பாத் ரிகார்டிங் சம் ஆஸ்பெக்ட் ஆஃப் யுவர் லைஃப். சில விஷயங்களை நீங்கள் சரியான பாதையில் தான் போயிட்டுருக்கீங்க. பல விஷயங்களை நீங்கள் வந்து பின்னடைகிறதுக்கு காரணம் வந்து உங்களோட குழப்பம்தான். ஆகஸ்ட் மேபி நீங்கள் ஆகஸ்ட் பார்னாக இருக்கலாம். இல்லைனா வந்து இந்த ஆகஸ்ட்லேருந்து உங்களோட குட் டைம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. யாராவது உங்களை ப்ளேம் பண்ணலாம். இதெல்லாம் எமோஷனல் ட்ராமா தான். உங்களை யாராவது அக்யூஸ் பண்ணலாம். இப்படி பண்ணிட்டேன், அப்படி பண்ணிட்டேன், நான் உனக்கு என்ன பண்ணி வச்சுருந்தேன், நீ இப்போ லவ் கிவ்னு சொல்கிற, அந்த மாதிரி ஏதாவது ட்ராமா போட்டாங்க அப்படின்னா அப்படியே சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டு தட்டி விட்டுட்டு வேலையை பாருங்கள். ஸோ உங்களுக்கு என்ன வேணுங்கிறதுல தெளிவு இருக்கும் இல்லையா? யூஆர் மெச்சூர்ட் எனஃப். உங்களுக்கு தெரியும். யாரும் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. நீங்கள் ஒன்றும் கைப்பிள்ளையும் இல்லை. ஆனால் எடுப்பார் கைப்பிள்ளையே இருந்துடாதீங்க. அது காதில் கொத்து வராது. சக்ஸஸ் அஷ்யூர்ட் வித் குட் பிளான்ஸ் அண்ட் ஹார்ட் ஒர்க். கண்டிப்பாக காதலியாக இருக்கட்டும், கரியர்லேயே ஆகட்டும், உங்களை ஏதாவது எமோஷனல் ட்ராமா பண்ண ட்ரை பண்ணலாம். எமோஷனலாக உங்களை கீழே தள்ள ட்ரை பண்ணலாம். உங்களோட எனிமி ஆகட்டும், ஃபேமிலியாக இருக்கட்டும், காதல் விஷயங்களே ஆகட்டும், உங்களை கீழே தள்ளிவிட ட்ரை பண்ணுவாங்க. பட் ப்ராப்ளம் டு பி ரிசால்வ்டு. இதை வந்து நீங்கள் முன்னாடி யோசிச்சு அந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணிட்டு போயிட்டே இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்கள் கனவு வந்து கைகள் எட்டும் தூரத்தில் தான். டூ ஃபேஸ்ட் ஃப்ரெண்ட். உங்களை சுற்றி யாரும் கெட்டவங்க இருக்காங்க, கொஞ்சம் பார்த்துக்கோங்க. காதல் விஷயத்தை பற்றி ஃப்ரெண்டுக்கிட்ட ஷேர் பண்ணுறதை விட முட்டாள்தனமான விஷயம் வேறு எதுவும் இருக்காது. டு பி ஃப்ரேங்க்.
அதை விட பைத்தியக்காரத்தனம் நல்ல ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, நான் எல்லாத்தையும் ப்ளேம் பண்ணல. ஆனா, உள்ளவே குள்ளநரிகளும் இருக்கு. நீங்க குள்ளநரியா, நல்ல ஃப்ரெண்டான்னு எப்படி முடிவு பண்ணுவீங்க? நீங்க, உங்க காதல். காதல்னா 2 பேர் தான். அதுக்கு பேர் தான் காதல். 3வது யாராவது உள்ள நுழைஞ்சாங்க, 3வது மனுஷங்கிட்ட உங்க காதல பத்தி இன்ஃபர்மேஷன் குடுக்குறீங்க அப்படின்னாவே, உங்க காதல நீங்களே குழி தோண்டி அதுக்குள்ள போட்டு புதைக்கிறீங்கன்னு அர்த்தம். ஸோ, உங்க கையாலேயே அதையும் பண்ணிட்டு, காதல் ஒர்க் அவுட் ஆகல, என்ன என் ஆசை நிறைவேறல, என்ன கம்யூனிகேஷன் வரல, இங்க தான் இருக்கே ஒரு 2 ஃபேஸ்டு ஃப்ரெண்டு. உங்ககிட்ட வேற மாதிரி பேசலாம், இல்லைனா நீங்க நேசிக்கிற பெண் கிட்ட போய், ஆண் கிட்ட போய் உங்களை பத்தி தப்பா பேசிட்டு இந்த பக்கம் வந்து ஒண்ணுமே தெரியாத மாதிரி நடிக்கலாம். அவங்களோட ஃபோன் நம்பருக்கு இது நீங்க கொடுத்துருந்தீங்கன்னா ஃபோன் பண்ணி பேசலாம். ஏன்னா பொறாமையில அவங்க இந்த பர்சன் வந்து ட்ராப் பண்ண ட்ரை பண்ணலாம். எவ்வளவோ இருக்கு, எவ்வளவோ நடக்குது. ஸோ நீங்க எவ்வளோக்கு எவ்வளோ உங்கள காதல உங்க 2 பேத்துக்குள்ள வச்சுக்கிறீங்களோ, அவ்வளோக்கு அவ்வளோ உங்க காதல் வெற்றியை நோக்கி போகும். உங்கள சுத்தி ஒரு 2 ஃபேஸ்டு ஃப்ரெண்ட் இருக்காங்க. கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருங்க. இல்லைனா உங்க காதல் விஷயத்துல சேலஞ்சஸ் ஃபேஸ் பண்ணுவீங்க. நீட் டு கோ தி டிஸ்டன்ஸ். நீங்க சீட்டா மாரி தான். அப்படியே பிடிச்சீங்கன்னா, ஒரே புடியா ஃபைனல் லேப்ல தான் போய் அந்த ஃபிளாக் கிட்ட தான் போய் நிக்கணும். ஸோ எத்தனை தூரம் போற மாரி இருந்தாலும் போய் தான் ஆகணும். காதல் வேணும்னா. அங்கங்க நீங்க வந்து எங்கேயாவது இடையில போயிறாதீங்க. உங்கள சுத்தி கெட்டவங்களும் இருக்காங்க. அத புரிஞ்சு நடந்துக்கிட்டீங்க அப்படின்னா, சக்சஸ் உங்க கையில. உங்க காதல் தான் உங்களோட இன்ஸ்பிரேஷனே. அததான் பிரபஞ்சம் சொன்னாங்க. மொத அந்த காதல கையில போடுங்க. வாழ்க்கை எல்லாமே மாறி போகும். ஜெய் சரம். காட் பிளஸ் யூ.